என்னம்மா ஃபில் பண்ணிட்டு வந்திருக்க? சரியா ஃபில் பண்ணிட்டு வாமா, போமா. என்ன சார், காலையில வீட்டுல பிரச்சனையா? பாட்டிமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சார் உங்க வேலையை முடிச்சு கொடுப்பாரு. நீங்க போய் அங்க உட்காருங்க, போங்க. ஏன் சார், வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அதை வேலையிலேயே காட்டுறது? கஸ்டமர்ஸ் நம்மள நம்பி தானே வராங்க. பாவம் வயசானவங்க, அவங்கள போய் எந்த பாடுபடுத்துறீங்க? இந்தாங்க, இது முடிச்சு கொடுங்க. முடிச்சு கொடுங்க சார். ஏன் பேச மாட்ட தமிழ்? கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு அந்த கஷ்டம். நாங்க ஒண்ணும் உங்களை மாதிரி இல்ல சார், பார்க்க தானே போறீங்க. எனக்கு வரப்போற பொண்டாட்டி சும்மா தாங்கு தாங்குன்னு தாங்கறதுல அப்படியே அசந்து போய் மாமா மாமா நம்ம பின்னாடியில சுத்தி வருவாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார், எனக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. திருமதி தமிழரசனா சும்மாவா? ஏன்னா நாங்கெல்லாம் பாசக்கார பிள்ளைங்கள. சுத்தி வளைச்சு ஏன் பேசுற தமிழ்? பொண்டாட்டி தாசனா இருக்க போறேன்னு சொல்லு. அப்படி இருந்துட்டா வம்பே இல்ல. சரி, அப்படின்னே வச்சுக்கோங்க. தான் சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காலம் பூரா நம்ம கூட வாழ போற பொண்டாட்டிக்கு தாசனார்கள் தப்பே இல்லையா? சார் ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க சார். உங்க பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. வாங்க சார், வாங்க துளசி, வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க துளசி, உட்காருங்க. ரஞ்சித், இங்க வா சார். போய் 2 ஜூஸ் வாங்கிட்டு வா. சரிங்க சார். அதெல்லாம் வேண்டாம், சும்மா இருங்க. போ போ போ. சரி சார். என்ன சார் இது? என்ன பாக்கணும் சொல்லி தான் நானே வந்திருப்பேன்ல. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? பரவாயில்ல தம்பி. நேத்து நடந்ததெல்லாம் துளசியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. என்ன மாதிரி கேவலமான பிறவியை படைச்ச அந்த கடவுள் உங்களையும் படைச்சிருக்காருன்னு நினைக்கும் போது என் பிறப்ப நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சார் நீங்க இவ்வளவு எமோஷனலா பேசுறீங்க? இல்ல தம்பி, உண்மையை சொல்றதுக்கு என்ன தயக்கம்? நீங்க இவளுக்கு கொடுத்தது வெறும் படிப்பு மட்டும் இல்ல, மறுஜென்மமே கொடுத்திருக்கீங்க. நான் தான் புத்தி கெட்டு போய் அந்த வேலாயுதத்துக்கு கட்டி கொடுத்து இவள புதகுழியில தள்ளுறதுக்கு இருந்தேன். சார் சும்மா இருங்க சார். அதான் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சுல. அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சும்மா நடந்தது பத்தியே பேசிக்கிட்டு இந்த உலகத்துல யாருதான் சார் தப்பு பண்ணல? இல்ல தம்பி, நாம அறியாம தவறு பண்ணினா அதை நாம திருத்திக்கலாம். ஆனா தப்பு பண்ணிட்டா அதுக்கு வருந்தி தானே ஆகணும். நான் பண்ண தப்பு. சார் ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இது குடிங்க, நெக்ஸ்ட் கூல் டவுன். ஓகே? என்ன இன்ஜினியர் அம்மா, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? ஜூஸ் குடிங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. சார் ஜூஸ் குடிங்க சார், எடுத்துக்கோங்க. தம்பி, உங்க முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு வெட்கமா இருக்கு. அன்னைக்கு இதே இடத்துல எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்தினேன். இப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்க? நீங்க பண்ண எல்லா தப்புக்கும் தண்டனை கொடுக்கணுமா? அப்பதான் நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. முதல்ல ஜூஸ் குடிங்க சார், அப்புறம் பேசிக்கலாம். அது இல்ல, வேற யாரையாவது வேலை செய்யற இடத்துல போய் நாங்க அசிங்கப்படுத்திருந்தா உள்ளேயே சேர்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இப்படி பேசி பேசி என்ன காலி பண்ணாதீங்க. முதல்ல ஜூஸை காலி பண்ணுங்க சார். குடிங்க சார். அதுக்கு இல்ல, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் வந்தோம். ஐயோ, என்னங்க அது? இவரு டோன் முடிச்சுட்டு பொங்க டோன் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப நீங்க ஜூஸ் குடிக்கிறது மட்டும் தான் வாயை திறக்கணும். குடிங்க.
சார், துளசி எனக்கே தந்துருங்க சார். அவ எனக்காகவே பிறந்தவ சார். நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். அவ பொண்ணு இல்ல சார், புதையல். அந்த புதையல நான் பத்திரமா பார்த்துப்பேன் சார். தம்பி, ஆ? சொல்லுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை, எஸ்ஐ ரொம்ப நியாயமானவரா இருந்தனால எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு. நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எஸ்ஐ நியாயமானவரா இருக்காருன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன? வேலாயுதத்தை நான் தான் அடிச்சேன்னு சொல்லிடலாம்ல. அப்படியா? சரி, சொல்லிடலாம். அதனால என்ன ஆக போகுது? இந்த மாதிரி கேஸ்ல மாட்டி ஜாமீன் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டா போகுது. அப்புறம் இன்ஜினியரிங் கனவு என்ன வருது? அதை அப்படியே விட்டுலாமா? என்ன சார் இவங்க இன்னும் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நீங்களும் அது உங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா? வேலை அடிப்பட்ட விஷயம் துளசியை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சு விடுவோம்ல நியூஸ், அது மாதிரிதான். இது போய் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்ல தம்பி, எனக்கும் துளசி சொல்றதுதான் சரின்னு படுது. அந்த ஆளால துளசிக்கு பெரிய ஆபத்து வந்துச்சு. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் துளசி அப்படி பண்ணினான்னு நம்ம சொன்னா கோர்ட்டு ஏத்துக்காமலா போயிடும்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். ஆனா அதை சொல்றதுக்கான நேரம் இது இல்ல. இப்போதைக்கு துளசியோட படிப்பு தான் முக்கியம். அதை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். இல்ல தம்பி, நீங்க துளசியை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. நீங்களும் பொறுப்பான ஒரு வேலையில இருக்கீங்க. அதனால உங்க வேலைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. சார், மனசாட்சி மாரல் இது ரெண்டையும் நம்புற வேணாம். நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். இது எவ்வளவு பெரிய கேஸ், எஸ்ஐ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து வெளியே விட்டுருக்காரு. நாம ஒருத்தருக்கு உதவி பண்ணனா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. இந்த வேலை போச்சுன்னா என்ன, நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன், எனக்கு நீங்க சோறு போட மாட்டீங்களா? ஐயா, என்ன தம்பி அப்படி பேசுறீங்க? உங்க நல்ல மனசுக்கு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. பாத்தீங்களா, எங்க நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேணும்னு பயந்துகிட்டு தயவு செஞ்சு வந்துடாத சமையல் வாழ்த்துற மாதிரி உஷாரா சொல்றீங்களா? ஐயோ, அப்படி இல்ல தம்பி. உங்க முகத்துக்கு நேர சொல்றேன்னு நினைக்காதீங்க. துளசியும் தீபாவும் உங்களை பத்தி சொன்னதை கேட்டப்போ சத்தியமா நீங்க இருக்கிற திசையை பார்த்து கும்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. இப்ப சொல்றேன், இனிமே நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர். தம்பி, நீங்க துளசிக்காக கட்டின படத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். என்ன சார் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உங்க குடும்பத்துல ஒருத்தர்னு சொன்னீங்க, இப்ப பணத்தை திரும்பி தரேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொன்னது பொய்யா? ஐயோ, அப்படிலாம் இல்ல தம்பி. பணம் கிடையாது சார். பணம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும். அது முக்கியம் இல்ல. துளசி நல்லபடியா படிச்சு முடிக்கணும், அதான் முக்கியம். சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. நான் முதல் நாள் காலேஜ் போகும்போது அப்பாவும் கூட வருவாரு. என் கனவை நிறைவேத்தின நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறேன். சரிங்க, கண்டிப்பா வரேன். ரொம்ப நன்றி. வரேன் தம்பி. சரிங்க, வா. வாங்க. ஆமா தம்பி,
உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நீங்க வேலாயுதத்துக்கிட்ட சொன்னீங்களா? உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நிஜமா சொன்னீங்களா இல்ல வேலாயுதத்தை ஏமாத்துறதுக்காக அப்படி சொன்னீங்களா? இல்ல சும்மா அந்த ஆளை டைவர்ட் பண்ணணும் தான் நான் அப்படி சொன்னேன். அப்படியா? எப்படியோ தம்பி, அந்த வேலாயுதத்தை நல்லா ஏமாத்திட்டீங்க. பரந்தம்பி வாங்க. வாமா. என்ன தமிழ், நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே ட்ரீமா? என்ஜாய்.